அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வர்ற ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி நம்ம செவ்வாய் பகவான் ஒரு முக்கியமான மாற்றத்தை அடைய போறாரு. இதுவரைக்கும் கும்பராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்த செவ்வாய் இப்போ அங்கிருந்து கிளம்பி குருவோட வீடான மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. இந்த கிரக மாற்றமானது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில மாற்றத்தை கொண்டு வரும். பொதுவா செவ்வாய்னாலே வீரம், விவேகம், வேகம்னு சொல்லுவோம். அவர் இடமாற்றமாகும்போது நிச்சயமா பல திருப்பங்கள் ஏற்படும். இந்த பெயர்ச்சியால மீனராசிக்குள்ள போற செவ்வாய் அங்க ஏற்கனவே இருக்கிற கிரகங்களோட சேர்ந்து சில விசேஷமான பலன்களை தரப்போறாரு. செவ்வாய் பகவான் மீனத்துக்கு வர்றதுனால சில பேருக்கு தைரியம் கூடும், சிலருக்கு அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். முக்கியமா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து தகராறுகள்ல ஒரு தெளிவு பிறக்கிறதுக்கு இந்த காலம் உதவியா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா அதே சமயம் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் சில நேரங்கள்ல நமக்கு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. மீன ராசிங்கிறது ஒரு நீர் ராசி. அங்க நெருப்பு கிரகமான செவ்வாய் வர்றதுனால ஒரு விதமான கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். இதனால மனசுல ஒரு விதமான பதற்றம் இருந்தாலும் குருவோட பார்வை அங்க இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் வராதுன்னு நம்பலாம். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் கைவிட்டு போன வாய்ப்புகள் மறுபடி வர்றதுக்கும் இது ஏதுவான காலம். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் வராம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா பார்த்தா இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது ஒரு பக்கம் சவால்களை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வெற்றிக்கான வழியையும் காட்டும். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா யோசிச்சு செஞ்சா கண்டிப்பா இந்த காலத்துல நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். குலதெய்வ வழிபாடும் முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான வணங்குறதும் உங்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கும். இந்த பெயர்ச்சியால ஏற்படுற சாதக பாதகங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டா எல்லா ராசிக்காரர்களும் நிம்மதியா இருக்கலாம். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான மேஷ ராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் இப்போ கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக போறாரு. இதுவரைக்கும் லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பணவரவையும் சந்தோஷத்தையும் கொடுத்த செவ்வாய் இப்போ விரயஸ்தானமான 12வது வீட்டுக்கு வர்றாரு. செவ்வாய் உங்க ராசிக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதிங்கிறதால இந்த பெயர்ச்சி கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம்னு தான் சொல்லணும். ஆனா பயப்பட வேண்டாம். ஏன்னா செவ்வாய் விரயத்துக்கு வந்தாலும் அங்கே சுப விரயங்களை தான் அதிகம் செய்வாரு. நீங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த சுப காரியங்கள் இப்போ ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் கம்மியாகலாம், அல்லது தேவையில்லாத அலைச்சல்கள் வந்து சேரலாம். ராசிநாதன் 12ல மறையிறதால சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போக வாய்ப்பிருக்கு. அதனால சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். அதனால நிறைய தண்ணி குடிங்க. வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. அதே சமயம் செலவுகளும் வரிசையா வந்து நிற்கும். வர்ற வருமானத்தை எப்படி சேமிக்கலாம்னு யோசிக்காம வந்தா போதும்னு நினைக்கிற மனநிலை இப்போ உங்களுக்கு உருவாகும். முடிஞ்ச வரைக்கும் அனாவசியமான செலவுகளை தவிர்த்துட்டு சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வீடு, மனை வாங்குறதுல இருந்த சிக்கல்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். செவ்வாய் 12ல இருக்கிறதால சொத்து விஷயமா ஏதாவது வில்லங்கம் இருந்தா அதை பேசி தீர்த்துக்க இது சரியான நேரம். புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வேலையை ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது சுப விரயமான காலமா அமைய போகுது. ஆனா மத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, கடன் வாங்கி கொடுக்கறது மாதிரியான வேலைகளை இந்த நேரத்துல பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பின்னாடி பெரிய தலைவலியை கொண்டு வந்து விட்டுடும். உங்க தைரியம் கொஞ்சம் குறையற மாதிரி தோணும். ஆனா மனசை தளர விடாம நிதானமா செயல்பட்டா எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும். வேலை பார்க்கிற இடத்துல மேலதிகாரிகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. உங்க உழைப்புக்கேத்த அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. அதுக்கான பலன் கண்டிப்பா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து சேரும். சக ஊழியர்கள் கிட்ட உங்க தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. வியாபாரம் பண்றவங்களுக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநில தொடர்புகள் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அனுபவம் உள்ளவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு இறங்குறது நல்லது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா அது நஷ்டத்துல முடிய வாய்ப்பிருக்கு. குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். அதை நீங்க பெருசு பண்ணாம விட்டு கொடுத்து போறது தான் புத்திசாலித்தனம். பிள்ளைகளோட படிப்புக்காகவோ அல்லது அவங்க கல்யாணத்துக்காகவோ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். சொந்தக்காரங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நாசூக்கா பேசுங்க. ஏன்னா உங்க பேச்சு அவங்களுக்கு தப்பா புரிய வாய்ப்பிருக்கு. சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் இப்ப மெல்ல மறையும். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. அது உங்களுக்கு மனநிறைவை தரும்.
வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. ஆனா பட்ஜெட் போட்டு செலவு பண்றது தான் ரொம்ப முக்கியம். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. ஏன்னா கவனச்சிதறல்கள் அதிகமா இருக்க வாய்ப்பிருக்கு. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல நேரத்தை வீணடிக்காம பாடங்களை உடனுக்குடன் படிச்சு முடிங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு இப்போ நல்ல செய்தி வந்து சேரும். போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்க கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டியிருக்கும். ஆனா உழைப்புக்கேத்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். விளையாட்டுத் துறையில இருக்கிற மேஷராசி நேயர்கள் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனால அவங்க சொல்றத கேட்டு நடங்க. நட்சத்திர பலன்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ஓரளவுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் பண வரவுக்கு குறைவு இருக்காது. உங்க பிடிவாத குணத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டா பல காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பெண்களால அல்லது மனைவி வழியில சில உதவிகள் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக்கிட்டா இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலமா தான் அமையும். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமா வரும். அதை கட்டுப்படுத்த கத்துக்கோங்க. எடுத்த வேலைய பாதியில விடாம முடிச்சு காட்டணுங்கிற சேகம் உங்களுக்கு இருக்கும். அதுவே உங்களுக்கு வெற்றியையும் தேடித்தரும். பரிகாரம்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபாடு பண்றது உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ தீபம் ஏத்திட்டு வாங்க. கந்தசஷ்டி கவசம் தினமும் பாராயணம் பண்றது உங்க மன தைரியத்தை அதிகரிக்கும். வசதி இல்லாதவங்களுக்கு சிகப்பு நிற துணி அல்லது உணவுப் பொருட்களை தானமா கொடுங்க. பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் நவகிரகத்துல இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி பூவால அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கி வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்க ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய்ங்கிறதால வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா வேகத்தை குறைச்சு நிதானமா போறது உங்களுக்கு நல்லது. யாருக்காகவும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல இறங்காதீங்க. ஏன்னா அது வம்பு வழக்குகளுக்கு வழிவகுக்கும். சட்ட ரீதியான சிக்கல்கள் ஏதாவது இருந்தா அதை இப்போ பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாத ஆட்கள் கிட்ட இருந்து வர்ற ஃபோன் கால்கள் அல்லது மெசேஜ்களை கொஞ்சம் உஷாரா கையாளுங்க. உங்க ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறதே இந்த நேரத்துல உங்களுக்கு பாதுகாப்பு தரும். அமைதியா இருந்தாலே பல பிரச்சனைகளை ஈஸியா சமாளிச்சிடலாம். இந்த பெயர்ச்சி காலத்துல உங்க ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு தேவையான அளவு தூக்கத்தை எடுத்துக்கோங்க. யோகா அல்லது தியானம் பண்றது மூலமா மன அழுத்தத்தை குறைச்சிக்கலாம். இறை வழிபாடும் தன்னம்பிக்கையும் இருந்தா எந்த கிரக பெயர்ச்சியையும் நீங்க ஈஸியா கடந்து வந்துடலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சாலும் முடிவுல உங்களுக்கு நிறைய பாடங்களையும் அனுபவங்களையும் கத்துக் கொடுக்கும். அந்த அனுபவத்தை வச்சு நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகலாம். எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சு செயல்படுங்க. வெற்றி கண்டிப்பா உங்க பக்கம்தான் இருக்கும். மீன ராசிக்குள்ள நுழையிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள வைப்பாரு. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறதும் அங்க இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றதும் உங்களுக்கு மன அமைதியை தரும். உங்க குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு அமையும். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. இந்த பயிற்சி காலத்துல உங்க பேச்சும் செயலும் மத்தவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கும்படி பாத்துக்கோங்க. எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க வரப்போறீங்க. அதுக்கான ஆயத்த வேலைகளை இப்பவே ஆரம்பிங்க. மொத்தத்துல இது உங்களுக்கு ஒரு திருப்புமுனை காலமா தான் அமைய போகுது. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். கிரக நிலைகள் என்னதான் இருந்தாலும் உங்க கடின உழைப்பு தான் உங்களுக்கு கை கொடுக்கும். செவ்வாய் பகவான் ஒரு போராட்ட குணத்தை உங்களுக்குள்ள கொடுப்பாரு. அதை சரியான பாதையில பயன்படுத்துங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு எந்த முடிவுக்கும் வராம உங்க மனசாட்சிப்படி நடங்க. வரப்போற ஏப்ரல் மாசம் உங்களுக்கு பல புதுமையான மாற்றங்களை கொண்டு வரும். அந்த மாற்றங்களை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. முருகப்பெருமானோட அருளால இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும்னு மனதார வாழ்த்துறேன். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.